மே 24 வரை தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும், தமிழக கடலோர பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விளக்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தமிழகத்தில் கோடை வெயில் பல்வேறு மாவட்டங்களில் வாட்டி வதைக்கிறது. குறிப்பாக இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை வாட்டி வதைக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தமட்டில் அடுத்த 7 நாட்களுக்கான முன்னறிவிப்பை பார்த்தோம் என்றால், உள் தமிழகத்தில் இயல்பை ஒட்டிலும், அதே சமயம் கடலோர மாவட்டங்களில் இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை என்பது உயரக்கூடும் என கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடுமையான வெப்ப அலை என்பது வீசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், காற்றில் ஈரப்பதமும் வெப்பமும் கலந்திருப்பதன் காரணமாக உடலில் அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்த மட்டில் இயல்பை காட்டிலும் வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரக்கூடும் எனவும், வழக்கமாக பகல் நேரங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 40 முதல் 41 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருப்பதால் கடுமையான வெப்ப அலையை இனி வரும் நாட்களில் சென்னை மட்டுமல்லாமல் வட தமிழக மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் ஓரு இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வெப்பநிலை என்பது தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் பகல் நேரங்களில், குறிப்பாக காலை 11 மணி முதல் 3 மணி வரைக்கும் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும், அது மட்டுமல்லாமல் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், இணை நோய் பாதிப்பு கொண்டவர்கள், முதியவர்கள் என பலருமே இந்த பொதுவெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்பது சுகாதாரத்துறையுடைய அறிவுறுத்தலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்க நீர் சமநிலையை மேம்படுத்துவதற்கு தேவையான நீர் ஆகாரங்களை அருந்த வேண்டும் என்பதும் சுகாதாரத்துறையுடைய வலியுறுத்தலாக இருந்து வருகிறது. இனி வரும் நாட்களில் வட தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை படிப்படியாக மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கருத்துக்களை தெரிவித்துக்கிறாங்க. நேற்றும் கூட பல்வேறு மாவட்டங்களில் வெப்பநிலை வாட்டி வதைத்தது. குறிப்பாக இயல்பை காட்டிலும், அதாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை கடந்து பதிவாகியிருந்த நிலையில் இன்றும் பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்தே வெப்பநிலை என்பது பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.